லேப்டாப் வாங்க பெஸ்ட் சாய்ஸ் நம்ம பூர்விகா தான். லைவ் டெமோவோட அங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லையா? சண்முகம் சிலேஸ்ல பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லனா நீயே கண் கலங்கற, நீயே அழறப்ப எல்லாரும் சேர்ந்து என் புருஷனை எப்படி அடியாம கொன்னுட்டீங்களே. உங்களுக்கு புருஷனை இழந்த வேதனை மாதிரி தான் எங்களுக்கு அண்ணனை இழந்த வேதனையும். அதுக்காக அண்ணி மேல கோபப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. எனக்காக கொஞ்ச நாள் இங்கே இருக்கலாமா? அப்பதான் அம்மாவுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஃபிலோ ஒரு 5 மணிக்கு அங்கே இருந்தால் போதும். அதனால நம்ம கார் எடுத்துகிட்டு ஃபிலோ நேராக ஏர்போர்ட் வந்துட்டோம். நீங்கள் நாளைக்கு ராமசாமி அண்ணன் கூட ஒருத்தர் அனுப்பிச்சு கார் எடுத்துகிட்டு சொல்லிடுங்க. ஃபிலோமினா கைப்படாத ரோஜான்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களே, அது உண்மை இல்லை. நானும் ஃபிலோமினாவும் பல முறை கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டோம். ரோஷன் சொல்கிறது உண்மையா இல்லை ஃபிலோ சொல்கிறது உண்மையா? உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஃபிலோ கிட்டே கேட்ட வேண்டியது தான். ஹலோ, எங்கே இருக்க? நான் வந்துகிட்டே இருக்கேங்க. கரெக்ட் டைம்க்கு ஏர்போர்ட் ரீச் ஆயிடுவேன். நீ வந்துடுவேன்னு தெரியும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் உங்ககிட்ட வேற ஒரு விஷயம் பேசணுமே. என்ன? இல்லை, நான் சொல்கிறத கேட்டு நான் உன்னை பற்றி தப்பாக நினச்சிட்ருக்கேனோ இல்லை உன் மேலே சந்தேகப்படுறேன்னு மட்டும் நினச்சிக்காத. ஜஸ்ட் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான். நீ நீ சொல்ல போகிற பதில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. கண்டிப்பாக அது நம்ம வாழ்க்கையை பாதிக்காது. என்னன்னு சொல்லுங்க. சொல்கிறேன், ஆனால் எனக்கு உண்மையான பதில் வேணும். ஒரு நிமிஷம், நான் வண்டியை ஓரமாக நிறுத்துறேன். என்னாச்சு உங்களுக்கு? நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. எதை கேட்கறதா இருந்தாலும் நேரடியா கேளுங்க. நேரடியாக கேட்கணும் தான், ஆனால் கேட்குறதுக்கு தான் எனக்கு தயக்கமாக இருக்குது. ஏன்னா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். எந்த ஒரு புருஷனுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது. அதான் வந்துருச்சு இல்ல, கேட்டுருங்க.
அது அது வந்து உனக்கும் ரோஷனுக்கும் இடையில ஒன்றும் இல்லைன்னு நீ சொல்கிற. ஆனால் எல்லாமே இருந்துச்சுன்னு அவன் சொல்கிறானே. ஒருவேளை அந்த ரோஷன் சொல்கிறது பொய்யா கூட இருக்கலாம். ஆனால் அந்த அந்த ஃபோட்டோஸ் எப்படி எடுத்தானதான் அதுதான் எனக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி. அது அது எப்படி சொல்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. இது பாருங்க, ஏற்கனவே இந்த விஷயத்தை பத்தி ஆன்ட்டி உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. நானும் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா இப்படி கேள்வி கேட்டுட்டு இருந்தா நான் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. நீ சொல்லிட்ட, அம்மா கூட தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு முழுசா நம்பிக்கை வரமாட்டேன்தே. அதுதான் எனக்கு பிரச்சனையே. வேற ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரே ஒரு தடவை எனக்காக கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? என்ன கன்ஃபார்ம் பண்ணணும் சொல்லுங்க. நான் என்ன கன்ஃபார்ம் பண்ணணும்? ஒருவேளை ரோஷன் சொல்ற மாதிரி நடந்திருந்தா கூட எனக்கு பயந்துட்டு உண்மையை மறைக்கணும் மட்டும் நினைக்காத. ஆமா இல்லைன்னு ஏதாவது ஒன்று பட்டுன்னு சொல்லிட்டா என் மனசுல இருக்க இந்த அழுக்க இதோட தொடச்சி எரிஞ்சிருவேன். இல்லைன்னா அப்படி இருந்திருக்குமோ இப்படி இருந்திருக்குமோன்னு அரிச்சுக்கிட்டே இருக்கும். ஃபிலோ, நான் மறுபடியும் சொல்றேன், அப்படி ஏதாவது தப்பே நடந்திருந்தாலும் நான் உன்னை ஏற்றுக்க தயாராக தான் இருக்கேன். நாம் ஃபாரின் போக தான் போகிறோம், சந்தோஷமாக வாழ தான் போகிறோம். ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன் ஃபிலோ. ரொம்ப தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க என்ன இந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கன்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. ஆனா உங்க நேசிப்பை தாங்குற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை. நீங்க என்னதான் உங்க வார்த்தைக்கு சுகர் கோட்டிங் கொடுத்து பேசினாலும் அதுக்கு அர்த்தம் ஒண்ணுதான். நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க. ஐயோ ஃபிலோ, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இல்லங்க, இப்பதான் நான் உங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். உங்க மேல தப்பு இல்லைங்க. நீங்க ஒரு சராசரி ஆம்பளை மாதிரி இருக்க மாட்டீங்கன்னு நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். எப்போ உங்க மனசுல இப்படி ஒரு சந்தேகம் வந்துருச்சோ இனி நம்ம சேர்ந்து வாழறதுல அர்த்தமே இல்லை. ஃபிலோ, இல்ல ஃபிலோ, ஃபிலோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளு, அவசரப்படாத. நீ என்ன தப்பா புரிஞ்சிட்ட. வேண்டாங்க, வேண்டாம். இனிமே உங்க முகத்தை என்னால பார்க்க முடியாதுங்க. பார்க்கவே முடியாது. ஃபிலோ, ஃபிலோ, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. சம்பாதிக்காத புருஷன் கிட்ட கூட குடும்பம் நடத்திடலாம். ஆனா சந்தேகப்படுற புருஷன் கூட குடும்பம் நடத்தவே முடியாதுங்க. ரோஷன் மாதிரி ஆளுங்க வேலியில இருக்கிற முள்ளு மாதிரி பார்த்தாலே தெரிஞ்சிரும். ஆனா நீங்க தரையில கிடக்கிற முள்ளு மாதிரி எப்போ எப்படி குத்துவீங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஐயோ ஃபிலோ, நான் மறுபடியும் சொல்றேன், ஒன்ன நான் தப்பா நினைக்கல. என் மனசு தெளிவாகிறதுக்காக தான் அப்படி கேட்டேன். தெளிவாகாது, இந்த ஜென்மத்துல அது தெளிவாகாது. இன்னைக்கு சொல்றீங்க என்ன தப்பு நடந்திருந்தாலும் நான் கூட குடும்பம் நடத்துறேன், சந்தோஷமா வாழ தயாரா இருக்கேன்னு. ஆனா நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க ஆபீஸ்ல இருந்து வந்து காலிங் பெல் அடிச்சதும் உடனே நான் வந்து கதவு திறந்தா எவனை எதிர்பார்த்து இவ்வளவு சீக்கிரம் வந்து கதவு திறந்தேன்னு கேப்பீங்க. ஒருவேளை லேட்டா வந்து கதவு திறந்தா எவனை கொல்லப்புறமா அனுப்பிச்சு வந்து கதவு திறக்கிறேன்னு கேப்பீங்க. ஃபிலோ, அப்படிலாம் இல்ல ஃபிலோ. வேணாங்க, இதெல்லாம் ஒத்து வராது. நீங்க என் கூட வாழணும்னு நினைச்சாலும் இனிமே நான் உங்க கூட வாழ தயாரா இல்ல. ஐயோ ஃபிலோ, ஃபிலோ, அப்படிலாம் சொல்லாத ஃபிலோ. இந்த நிமிஷத்துல இருந்து நாம பிரிஞ்சிடலாம். அதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது. இனிமே எந்த சூழ்நிலையிலயும் என்ன தேடி வராதீங்க. குட் பை. ஹே ஃபிலோ, ஃபிலோ.
இளவரசி, சீக்கிரம் துணி கொண்டு வாமா. இளவரசி குளிச்சிட்டு இருக்கா, நானே ரெடி பண்ணிட்டேன். உன்கிட்ட நான் கேட்டேனா? உன் வேலையை மட்டும் பாருன்னு எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லிருக்கேன். ஏன் மாமா இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? நான் உங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாதா? எனக்கு நீ இதெல்லாம் செய்யணும்னா ஒண்ணு நீ என் பொண்டாட்டியா இருக்கணும், இல்ல இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் நீ இதுல ரெண்டுமே கிடையாது. ஓடி வெளியே ஓடி. என்னங்க கிளம்பிட்டீங்க? டைம் ஆயிடுச்சு. டிஃபன் எடுத்து வைக்கிற, சாப்பிட்டு போங்க. இல்ல இளவரசி, நான் போற வழியில சாப்பிட்டுக்கிறேன். கம்பெனிக்கு லேட் ஆயிடுச்சு. டிஃபன் சாப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆக போகுது? லேட் ஆகுதுன்னு சொல்றேன்ல. இருங்க மாமா, நானும் வரேன். போலாம். எங்க? நம்ம கம்பெனிக்கு தான். எதுக்கு? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்குல்ல, அப்ப வேலையும் அதிகம் இருக்கும். நான் வந்தா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்ல, அதான். நீ வந்தா கண்டிப்பா ஹெல்ப்பா இருக்காது, தொந்தரவாதான் இருக்கும். இத பார், நிஜமா நீ எனக்கு உதவி செய்யறதா இருந்தா கம்பெனி பக்கமே வந்துடாது. இப்ப ஏன் மாமா எரிஞ்சு விடுறீங்க? எனக்கு உங்க மேலயும் கம்பெனி மேலயும் அக்கறை இருக்காதா, இல்ல இருக்கதான் கூடாதா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் வரதுனால உங்களுக்கு அங்க என்ன தொந்தரவு? அறிவில உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஏன் திரும்ப திரும்ப என் உயிரை வாங்குற? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இந்த குதி குதிக்கிறீங்க? நான் கம்பெனிக்கு வரேன்னு சொன்னது ஒரு குத்தமா? ஆமா, குத்தம்தான். கம்பெனிக்கு வரணும், கம்பெனிக்கு. ஏய், இத பார், இதான் உனக்கு கடைசி வார்னிங். இன்னொரு தடவை ஏன் விஷயத்துல தலையிடுறதோ, கம்பெனிக்கு வரேன்னு என் முன்னாடி வந்து நிக்கிறதோ நடந்துச்சு, அவ்வளவுதான். என்ன பண்ணுவீங்க? வந்து என்ன பண்ணுவீங்க? தலையை சீவிடுவீங்களா? என்னமோ நான் பெரிய கொலை குத்தம் பண்ண மாதிரி ஆள் ஆளுக்கு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காங்க. ச்சே. என்ன கயல், அவர் தான் கோவத்துல ஏதோ பேசுறாருனா நீயும் ஏன் பதிலுக்கு பதில் பேசுற? அவர் ஏற்கனவே உன் மேல கோவமா இருக்காரு. இந்த நேரத்துல நீ தானே கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கணும். என்ன இவ்வளவு நேரம் அமைதியா இருந்துட்டு அவர் போனதுக்கு அப்புறம் நல்ல மாதிரி பேசி நடிக்கிறியா? எனக்கு உன்னை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறியா? இவ்வளவு நேரம் அவர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு கீழே ரசிச்சுக்கிட்டு தானே இருந்த. நீ நல்லவளா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அப்பவே அவர்கிட்ட எனக்கு ஆதரவால பேசிருக்கணும். கயல், அந்த நேரத்துல பார், நீ எதுவும் பேசாத. அவரை தூண்டி விட்டு என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு பிளான் பண்றது நீதான் எனக்கு நல்லா தெரியும். ஆனா வாச நிறைவேறணும் மட்டும் கனவு காணாத. இல்ல கயல், பார், சுப்பிரமணிய மாமா மேல முதல்ல ஆசைப்பட்டது நான் தான். உன்னை விட எனக்கு தான் அவர் மேல உரிமை அதிகமா இருக்கு. இவ்வளவு நாள் இந்த தாலி என் கழுத்துல இல்லங்கிறதுனால தான் நான் அமைதியா இருந்தேன். இப்ப என் கழுத்துலயும் அவர் கட்டின தாலி தான் தொங்குது. இதுக்கான உரிமையை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். நீ அனாவசியமா எங்க 2 பேருக்கு நடுவுல வராம இருந்தாலே போதும். மீறி வந்து மாமாவை உன் முந்தனையில முடிஞ்சு வச்சுக்கணும்னு நினைச்சு நீ ஏதாவது பண்ணனு வெய்ய, அப்புறம் நான் ரொம்ப மோசமானவள மாறிடுவேன். மாமா எனக்கு கிடைக்கலனா அப்புறம் உனக்கும் கிடைக்க மாட்டாரு. அவர் சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொன்னுடுவேன். ஜாக்கிரதை. என்னடி, என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க? கட்டின புருஷனை விஷம் வச்சு கொன்னுட்டு என்ன மாதிரி மூடிய வந்து உட்கார்ந்து இருக்க போறியா? ஏன் நான் ஒருத்தி இந்த வீட்டுல மூடியா இருக்கிறத பத்தாது? போடி போய் கொல்லு. நம்ம 3 பேரும் தாலி இல்லாம ஆளுக்கு ஒரு மூலையில வீட்டை நிறைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கலாம். போடி. பேசுறானா பேச்சு?
விஷம் வச்சிடுவேன், கொன்னுடுவேன், நாக்க இழுத்து வச்சு அறுத்துடுவேன். உள்ள போடி, போடிங்கிறல. ஏண்டி, கோவத்துல என்ன வேணாலும் பேசிடுவியா? அதுவும் அவ முன்னாடி அப்படிலாம் நீ பேசுவேன். பேசாத. அங்க அவன் முன்னாடி என்ன கை நீட்டி அடிச்சிட்டு இங்க வந்து பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறியா? கத்தாத, சும்மா பைத்தியக்கார மாதிரி பேசாத. இதானே என்ன புரிஞ்சு வச்சிருக்கிற லட்சணமா? ஏண்டி, ஏற்கனவே சுப்பிரமணி உன் மேல வெறுப்பா இருக்காப்ல. இந்த நேரத்துல நீ கொன்னுடுவேன் கொளுத்துவேன்னு சொல்றியே, அப்படியே அவ சுப்பிரமணி கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டானா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? உன்னை ஒரேடியா துரத்திடுவாப்ல. அது மட்டும் இல்ல, சரியோ தப்போ, இப்போதைக்கு இளவரசியோட சப்போர்ட் உனக்கு கண்டிப்பா வேணும். அப்பதான் சுப்பிரமணியோட மனசுக்குள்ள நீ போக முடியும். அதனால தாண்டி சொல்ற, அவளை பயன்படுத்தி உன் புருஷனை எப்படி கைக்குள்ள போட்டுக்கிறதுன்னு பாரு. அதை விட்டுட்டு அவளை முறைச்சிக்கிட்டு நிக்காத. ஒரு பொண்டாட்டிங்கிறவ புருஷன்கிட்ட எப்படிலாம் நடந்துக்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதுபடி நடந்துக்க. முதல்ல அவர் மேல பாசத்தை காட்டு. அவருக்கு பிடிச்ச மாதிரி இரு. அவருக்கு பிடிச்சதை மட்டும் செய். அட போக்கா, நீ வேற. நான் போய் அவர் முன்னாடி நின்னாலே அவர் எப்படி எல்லாம் நடந்துக்கிறாருன்னு நீதான் பாக்குறல்ல. அப்புறம் எப்படி அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது? இங்க பாரு, அவர் பக்கத்துல இருக்கிறது பிரச்சனைனா அவர் கண்ணில் படுற மாதிரி அவருக்கு பிடிச்சத செஞ்சுக்கிட்டே இரு. அவர் உன் மேல கோவப்பட்டா இறங்கி போ. ரொம்ப கோவப்பட்டாருன்னா ரொம்ப ரொம்ப இறங்கி போ. இங்க பாருடி, உலகத்துல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாருமே ரெண்டே ரெண்டு விஷயத்துக்கு தான் கட்டுப்படுவாங்க. ஒன்னு பாசம், இன்னொன்னு படுக்க. ஒரு பொண்டாட்டிங்கிறவ இந்த ரெண்டு சந்தோஷத்தையும் புருஷனுக்கு கொடுக்கணும். நீ முதல்ல அவர் மேல பாசத்தை காட்டு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அடுப்பங்கர கையில இருந்தா படுக்கையற பக்கத்துல இருக்குமா. அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாரு கயல், நான் மறுபடியும் சொல்றேன், இளவரசியே இந்த வீட்டை விட்டு விரட்டுறதை விட நீ உன் புருஷன் மனசுல இடம் பிடிக்கிறதா ரொம்ப முக்கியம். அதை புரிஞ்சுக்கிட்டு சாமர்த்தியமா நடந்துக்க. புரியுதா? வாங்க, டாக்டர் கிட்ட போலாம். எனக்கு பழைய உயிர் போது. என்ன கால கீழே வைக்க முடியல. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். இங்க எஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. தலையில காலெல்லாம் அடிபட்டு ரத்தம் வருது. யாராவது கொஞ்சம் வார்ட் பாய் நர்ஸ் இருந்தா. பதட்டப்படாதீங்க. என்னாச்சு? எங்க இருக்காங்க? வெளியில கார்ல இருக்காங்க, நடக்க முடியாம இருக்கு. யாரையாவது அனுப்பிச்சீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நர்ஸ், வார்ட் பாயை கூட்டிட்டு போய் அவங்கள உள்ள அட்மிட் பண்ணிட்டு டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. தேங்க் யூ. மேடம், ஆக்சிடென்ட் ஆச்சுல, அவங்க கூட வந்தவங்க தானே நீங்க? டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க, போய் பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்க. உங்களுக்கு என்னாச்சு டாக்டர்? உட்காருங்க. ஆமா, அந்த பொண்ணு யாரு என்னங்கிற விவரம் தெரிஞ்சுதா? அட்ரஸ், ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கா? இல்ல டாக்டர், எதுவும் கண்டுபிடிக்க முடியல. ஏன் கேக்குறீங்க? அந்த பொண்ணுக்கு தலையிலயும் கால்லயும் பலமா அடிபட்டிருக்கு. உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும்.
அதுக்கு அந்த பொண்ணோட பிளட் ரிலேஷன் யாராவது தான் சைன் பண்ணணும். அதுக்காக தான் கேட்டேன். என்ன டாக்டர் அர்ஜென்ட்னு நீங்களே சொல்றீங்க. எப்படி இவ்வளவு சீக்கிரம் உங்களை தேடி கண்டுபிடிக்க முடியும்? சைன் வாங்குறதுக்குலாம் டைம் இல்லை டாக்டர். தயவு செஞ்சு ஆபரேஷன் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரியாதது இல்ல, இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் வேணும்னா அந்த பொண்ணோட சிஸ்டர்னு சைன் பண்றேன். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பட் நாளைக்கு எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா? எந்த ப்ராப்ளமும் வராது டாக்டர். அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்புறம் காலம் பூரா அந்த குற்ற உணர்ச்சி என்னால தாங்கிக்க முடியாது டாக்டர். தயவு செஞ்சு காப்பாத்துங்க. ஒருவேளை உங்களை யாராவது பிளேம் பண்ணா அந்த பழிய நானே ஏத்துக்கிறேன். நான் தான் ஆபரேஷன் பண்ண சொன்னேன்னு எங்க வேணாலும் வந்து சொல்றேன் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், காப்பாத்துங்க ப்ளீஸ். ஓகே, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் ஆபரேஷன் ஆரம்பிச்சிடுறேன். பட் பணம் 1.5 லட்சம் வரைக்கும் செலவாகுமே. பரவாயில்ல டாக்டர், நான் கட்டிடுறேன். அந்த பொண்ணை மட்டும் எப்படியாவது காப்பாத்திருங்க. ஓகே, இன்னைக்கு நைட்டுக்குள்ள கவுண்டர்ல பணத்தை கட்டிடுங்க. ஃபார்ம் கொடுப்பாங்க, அதுலயும் சைன் பண்ணிடுங்க. நான் ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். தேங்க்ஸ் டாக்டர். ₹10,000 தான் இருக்கா? மீதி பணத்துக்கு என்ன பண்றது? வாங்க மாப்பிள்ள, என்ன இன்னைக்கு நேரமாவே வந்துட்டீங்க? வேலை முடிஞ்சிருச்சு, அதான் வந்துட்டேன். ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா மாப்பிள்ள, பக்கத்துல தானே, 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். ஆமா, ஜெயந்தி எங்க? உள்ளதானே இருந்தா. ஜெயந்தி, நான் பாத்துக்கிறேன். ஜெயந்தி, என்னது? ஒண்ணும் இல்ல. இந்த பாத்தனை எதுக்கு மறைச்ச? என்னது? போட்டோ. போட்டோவா? மறைக்கிற அளவுக்கு என்ன போட்டோ? குடு குடு. இது எப்படி உனக்கு கிடைச்சது? கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு கிடைச்சிடுச்சு. எப்படி? நான் வீட்டுக்கு வந்தப்ப ஆல்பத்துல இருந்து சின்ன போட்டோவை எடுத்தேன். பக்கத்துல இருந்த கடையில கொடுத்து பெருசாக்க சொன்னேன். இன்னைக்கு தான் கொடுத்தாங்க, அதான் வாங்கிட்டு வந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த போட்டோல நீங்க எவ்வளவு சூப்பரா இருக்கீங்க தெரியுமா? போட்டோலயே சூப்பர்னா, நிஜத்துல அசிஸ்டன்ட் கமிஷனர்னா இன்னும் எவ்வளவு நல்லா இருக்கும். இது நான் இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது எடுத்த போட்டோ. அப்படியா? ஆமா, இது இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் இல்ல? இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்லயே இவ்ளோ அழகா இருக்கீங்களே, அப்ப அசிஸ்டன்ட் கமிஷனர் ட்ரெஸ்ல இன்னும் எவ்வளவு அழகா இருப்பீங்க. நீங்க தான் அந்த அருமை தெரியாம வேலையை விட்டுருக்கீங்க. என்ன பண்றது, எல்லாம் முடிஞ்சிருச்சு. சூழ்நிலை வேலையை விட வேண்டியதாயிடுச்சு. ஏன் அந்த வேலையை விட்டா என்ன, இப்ப வாங்க முடியாதா? வாங்கறதா? கவர்மெண்ட் ஜாப் இது. கடையில் வாங்குற அரிசி பருப்பு மாதிரி பேசிட்டு இருக்க. சரி,
அவ்வளோ தூரம் நேசிச்ச வேலையை விடுற அளவுக்கு அப்படி என்னங்க சூழ்நிலை? சொல்லுங்க. அதை பத்தி இப்ப பேச வேண்டாமே. முடிஞ்சதாவே இருக்கட்டும். நீங்க தானே கல்யாண மண்டபத்துல கேட்டப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றேன்னு சொன்னீங்க. சொல்லுங்க. வாழ்க்கையில சில விஷயத்த மறந்துடுறது தான் நல்லது. இப்ப பேசி என்ன ஆக போகுது? அப்போ என்கிட்ட சொல்ல மாட்டீங்க அப்படிதானே? அப்படி இல்லை. அப்புறம் ஏன் வேலையை விட்டீங்கன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். அகாடமி எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் போஸ்டிங்காக கொஞ்ச நாள் வீட்டில் இருந்தேன். அப்போல்லாம் வீட்டில் ரொம்ப கஷ்டம். அதனால் கிடைச்ச வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தேன். அப்படி ஒரு நாள் லாரியில் நான் டிரைவரை போகும்போது தான் அந்த ஆக்சிடெண்ட் நடந்தது. அப்போ என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் கூட இல்லை. என் மேலே கேஸ் ஃபைல் ஆனால் எனக்கு எங்கே வேலை கிடைக்காம போயிட போகுதுன்னு சுப்பிரமணிய அண்ணன் அந்த ஆக்சிடெண்ட்டை தான் பண்ணதா சொல்லி போலீஸில் அவர் சரண்டர் ஆகி எனக்கு பதில் அவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு. அதனால் அண்ணன் மேலே அன்னைக்கு கோவம். ஏன்னா பாவம் அன்னைக்கு அந்த உண்மை தெரியாது. சந்தர்ப்ப சூழ்நிலை அன்னைக்கு கழுத்தில் அண்ணன் தாலி கட்ட வேண்டியதாயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறமும் அந்த ஆக்சிடெண்ட்டால் 2 பேருக்குள்ள பிரச்சனையே இருந்திருக்கு. அதனால் 2 பேரும் ஒன்று சேராமையே வாழ்ந்துருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். சரி, என்னால் தானே எவ்வளோ பிரச்சனையும். எனக்காக அண்ணன் ஜெயிலுக்கு போனதும் இல்லாமல் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ முடியலையேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதான் இளவரசி அன்னிக்கிட்ட போய் அந்த ஆக்சிடெண்ட்டை நான் தான் பண்ணேன்னு சொல்லி என் வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க சந்தோஷமாக சேர்ந்து வாழ ஆரம்பித்தாங்க. எனக்காக எங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்கார் பார்த்தியா? எங்கள் அண்ணன் மாதிரி ஒருத்தரை இந்த உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. என் அண்ணனுக்கும் அன்னிக்கும் காலத்துக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். எல்லாம் சரிங்க. நீங்க என்ன வேணும்னா பண்ணீங்க? தெரியாம செஞ்சதுக்கு எதுக்கு இவ்வளோ நாள் கழிச்சு வேலையை ரிசைன் பண்ணீங்க? ஆக்சிடென்ட்ல இறந்தது இளவரசி அக்காவோட அப்பா மட்டும் இல்ல, எனக்கும் அவர் தான் அப்பா. இப்ப இளவரசி அக்கா மாதிரி நானும் யோசிச்சிருந்தா உங்களை ஒதுக்கி தானே வச்சிருக்கணும். வாழ்க்கையில் இதெல்லாம் யதார்த்தமா நடக்கிற விஷயம் தானே. உங்க மேல என்ன தப்பு இருக்கு? இதுக்காக நீங்க ஏன் கௌரவமான வேலையை விடணும்? அரசாங்கமே உங்களுக்கு அதிகாரத்தையும் கொடுத்து அந்தஸ்தையும் கொடுத்துருக்கு. அதை விட்டுட்டு நீங்க ஏன் யார் யார்கிட்டயோ போய் கை கட்டி நின்று வேலை பார்க்கணும்? பழசெல்லாம் மறந்துட்டு நீங்க மறுபடியும் போலீஸ் வேலையில செய்யறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிங்க. சொன்னா புரிஞ்சுக்கமா, மறுபடியும் அந்த வேலையில் சேர முடியாது. ஏன்னா என் டிஐஜி கிட்ட நானே நேரில் போய் விளக்கமாக எல்லா விஷயத்தையும் சொல்லி ரெசிக்னேஷன் லெட்டரும் கொடுத்துட்டு வந்தேன். திரும்பவும் எப்படி போக முடியும்? டிஐஜினா யாரு? நம்ம கல்யாணத்துக்கு வர முடியலன்னு சொல்லி வீட்டுக்கு வராருன்னு சொல்லி சொன்னீங்களே, அவரா? அவர் தான். அவர் எப்போ வராரு? காலையில் கூட ஃபோன் பண்ணியிருந்தாரு. இன்னும் 2-3 நாள் வரேன்னு சொல்லியிருக்காரு. சரி, அவர் வரும்போது அவர்கிட்ட நேர்லயே உங்க வேலையை பத்தி கேட்க வேண்டியதானே? ஏய், அவர் எவ்வளோ பெரிய ஆஃபீஸரு. அவர்லாம் நம்ம வீட்டுக்கு வரதே பெரிய விஷயம். வந்தாரா நம்ம ஆசீர்வாதம் வாங்கினோமான்னு போயிட்டே இருக்கணும். இதெல்லாம் அவர்கிட்ட பேசினா நல்லா இருக்காது. சரி, இந்தா காஃபி எடுத்துட்டு வா. சார், எஸ், வண்டி ஒன்று விற்கணும், பார்த்துக்கிட்டே வந்தேன். வெளியில் உங்கள் போர்டு தெரிஞ்சுது, அதான் கேட்டு பார்க்கலான்னு வந்தேன். உட்காருங்க. இருக்கட்டும் சார். என்ன சாப்பிட்றீங்க? காஃபி, கூல்ட்ரிங்க்? அதெல்லாம் வேண்டாம் சார். நீங்கள் வண்டியை பார்த்துடுறீங்களா? என்ன வண்டி? ஓ,
லேட்டஸ்ட் மாடலாக தான் இருக்கு. ஏன் விற்கிறீங்க? என் ஃப்ரெண்டோட ஆபரேஷனுக்கு கொஞ்சம் அவசரமா பணம் தேவைப்படுதா, அதனால தான் சார் வைக்கிறேன். வண்டி யார் பேர்ல இருக்கு? என் பேர்ல தான் இருக்கு. லோன் எதுவும் பேலன்ஸ் இருக்கா? இல்ல சார், ரெடி கேஷ் கொடுத்து தான் வாங்கினது. வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? இல்ல சார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக தான் விற்கிறேன். இல்லைம்மா, இப்படி அவசர அவசரமாக விற்றீங்கன்னா வண்டியோட மார்க்கெட் ரேட் கிடைக்காது. கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா நல்ல ரேட்டாக வாங்கி தர்றேன். இல்ல சார், இவ்வளோ அவசரமா வண்டியை விற்கிறதே ஹாஸ்பிட்டல் செலவுக்காக தான். எனக்கு இப்போ உடனடியாக பணம் வேணும், கிடைக்குமா? ஓகே, இன்னொரு 5 மினிட்ஸில் நீங்கள் பணம் வாங்கிக்கலாம். ம். ஒரே வேலை 1.5 லட்சம் ரூபாய். சார், என்ன சார் சொல்றீங்க? 25,000 கிலோமீட்டர்ஸ் கூட வண்டி ஓடல சார். அதுக்கு என்னம்மா பண்ண முடியும்? வண்டி ஷோரூமை விட்டு வெளியே வந்துட்டாலே அது செகண்ட் ஹேண்ட் தானே. சார், ஒரு ஸ்கிராட்ச் கூட இல்லையே சார். அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும்? அதுக்காக ரொம்ப கம்மியா கேக்குறீங்களே சார். அதுக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். எப்பவுமே நாமளா ஒரு பொருளை விற்கணும்னு போனா அதுக்கு வேல்யூ கம்மி தான். மற்றவங்களா தேடி வந்தா அப்ப அதோட வேல்யூவே வேற. சரி சார், ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, கார்ல இருக்கிற உங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு காரோட பேப்பர்ஸ், கீ எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள வாங்க. ஓகே சார். தேங்க்ஸ் சார். ஓகேம்மா. டேய் சரியா, என்னடா வந்துட்ட? சிங்கப்பூர் போலையா நீ? இல்ல. இந்நேரம் நீங்க 2 பேரும் ஃப்ளைட் ஏறி இருப்பீங்கன்னு நினைச்சேன். என்ன நீ மட்டும் வந்திருக்க? அவ எங்க? பின்னாடி வராளா? தெரியல. டேய், என்ன மழை கொட்டிட்டு இருக்கு, தெரியலன்ட்டு போற? ஏண்டா, தெரியலன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு வந்துட்ட? எங்க அவ? வரேன்னு சொன்னவ திடீர்னு ஃபோன் பண்ணி வரலன்னு சொல்லிட்டா. விட. இல்லடா, வீட்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே கிளம்பினா, அப்புறம் ஏன் வரலன்னு சொன்னா? சரி, அப்படியே வரலன்னு சொன்னாலும் திரும்ப வீட்டுக்கும் வரல, இப்போ உன் கூடயும் வரல. எங்க அவ? உனக்கும் மீனாவுக்கு ஏதாவது பிரச்சனையா? சரியா, உன்னதான் கேக்குறேன். உனக்கும் அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கும் அவளுக்கு இடையில எந்த பிரச்சனையும் இல்லை. அவதான் பிரச்சனையே. புரியல. அவ ஈகோ தான் பிரச்சனைங்கிறேன். ஒரு விஷயத்தை கிளியர் பண்றதுக்காக கேள்வி கேட்டா ஆமா இல்லன்னு பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு எஸ்கேப் ஆகி போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண என்ன அர்த்தம்? தப்பு நடந்திருக்குன்னு தான் அர்த்தம். அப்படி நீ என்ன கேள்வி அவகிட்ட கேட்ட? சொல்லு. அவளுக்கு கோபம் வந்து செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ற அளவுக்கு நீ என்ன கேள்வி கேட்ட? சொல்லு, உன்னதான் கேக்குறேன். ரோஷன் சொன்னது உண்மையான்னு கேட்டேன். அறிவில்லை உனக்கு? அறிவில்லையோட உனக்கு? ஏண்டா, நான் தான் உன்கிட்ட அவ்வளவு தூரம் சொன்னேன்ல, அந்த ரோஷன் நாடகம் ஆடுறான், அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ மீனாவை சந்தேகப்படாதுன்னு சொன்னேனாலே உன்கிட்ட? அப்புறம் எனக்கு இந்த வீட்ல என்ன மரியாதை இருக்கு? சரிம்மா, நான் கேட்ட தப்பாவே இருக்கட்டும். அதுக்காக குட் பை சொல்லிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்றது மட்டும் சரியா? ஏன் இப்ப திரும்ப திரும்ப ட்ரை பண்ண வேண்டியதானே? எத்தனை தடவை பண்ண சொல்றீங்க? ரிங் போகுதேடா, ஆஃப் பண்ணி வச்சிட்டான்னு சொன்ன. சீக்கிரம் போங்களேன்.
பாரு, முதல்ல ரிங்கு போச்சு, கட் பண்ணா, இப்ப ஸ்விட்ச் ஆஃபே பண்ணி வச்சுட்டா. என்ன இருந்தாலும் நீ கேட்டது தப்புடா. அதான் சொன்னனே, நான் கேட்ட தப்பாவே இருந்து தொலைட்டோம். அதுக்காக சாரி சொன்னதுக்கு அப்புறம் கோவப்படுறா? என்ன கேட்கவே புரிஞ்சுக்காம போனை சுவிட்ச் ஆஃப் வாய பண்ண. மூடு. நீ பைத்தியக்கார மாதிரி கேள்வி கேட்ப, அவன் 6 முறை உட்கார்ந்து உனக்கு பதில் சொல்லணுமா? நீ ஈஸியா சொல்லிட்டடா. ஆமா இல்லையான்னு ஒரே வார்த்தையில பதில் சொல்ல வேண்டியதானே. எந்த பொண்ணாலையும் அப்படி பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நீ கேட்ட கேள்வி அப்படி. நல்லா தானடா இருந்த, சந்தோஷமா தானடா கிளம்பி போன. அதுக்கப்புறம் ஏன்டா இப்படி சந்தேகம் வேண்டாம் வேண்டான்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேனே, அது இதுக்குத்தான். இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பாடுபட்டேன். அவங்க அப்பா அம்மா வேற கனடாவில் இருக்காங்க. சரிப்பா, நீ வேணா அவங்க வீட்டுல போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறியா? எல்லாம் பார்த்தாச்சு, பூட்டி இருக்கு. ஐயோ, இந்த நேரத்துல அவ அங்கேயும் போகலன்னா வேற எங்கடா போயிருப்பா? அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு அவ எங்கன்னு என்ன கேட்டா நான் என்னடா பதில் சொல்லுவேன்? இந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இன்னைக்கு ஆக்சிடென்ட் கேஸ் ஒருத்தவங்களை அட்மிட் பண்ணிருந்தேன்ல, அதுக்கு கேஷ் பே பண்ண சொல்லிருந்தாங்க. பேஷண்டோட பேரு? ஒரு நிமிஷம். அகிலான்னு நினைக்கிறேன். அகிலான்னு நினைக்கிறேன்னு சொன்னா நாங்க எப்படி எழுத முடியும்? கரெக்டான பேர் சொல்லுங்க. அகிலா தான். அகிலான்னு எழுதிக்கோங்க. இதுல 1,20,000 இருக்கு. பேலன்ஸ் வந்து ஆபரேஷன் முடிஞ்சோடனே நான் செட்டில் பண்ணிடுறேன். சரி, ஓகே. இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு சைன் பண்ணிடுங்க. பென் கொடுங்க. ஆமா, அந்த பேஷண்டோட ரிலேஷன் யாருன்னு தெரிஞ்சிருச்சா? இல்ல, இனிமே தான் பார்க்கணும். முதல்ல அதை போய் பாருங்க. அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க? அகில கோயிலுக்கு தானே போயிருக்கா? பதட்டப்படாம இரு, வந்துருவா. ஏய், இங்க இருக்கிற கோவிலுக்கு போறதுக்கு இவ்வளவு நேரமாடி? 4 மணிக்கு போனவ, மணி 9 ஆச்சு. இவ்வளவு நேரத்துக்கு 4 தடவை கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கலாம். போன வேற வீட்டுல வச்சுட்டு போயிட்டாளே. ஏய், நீ ஒரு போய் பாத்துட்டு வந்துறியா? கோயிலுக்கு போயிட்டு வர வழியில யாராவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க போயிருப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துட போறா. அதுக்குள்ள ஏமா என்ன டார்ச்சர் பண்ற? ஆமாண்டி, நாளைக்கு கல்யாணம் ஆக போற பொண்ணு இன்னும் வீடு வந்து சேரலையே, என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். போய் ஒரு பார்த்துட்டு வான்னு சொன்னா உனக்கு டார்ச்சரா தெரியுதா? ஏமா, தெரியாம தான் கேக்குறேன். லேட் ஆயிடுச்சுன்னா பிசிஓல இருந்து ஒரு ஃபோன் பண்ண தெரியாதா? அவ என்ன பப்பாவா? வேணும்னா நீயே போயிட்டு வா, நான் படிக்கணும். எல்லாம் என் தலையெழுத்து. உங்க அப்பா சாகும்போது அகிலாக்கு 5 வயசு,
உனக்கு 3 வயசு. அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் உங்களை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அகிலாக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட உனக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா போதும். அதுக்கப்புறம் நான் கிருஷ்ணா ராமான்னு ஏதாவது ஒரு மூலையில போய் உட்கார்ந்துருவேன். அம்மா அம்மா அம்மா, தெரியாம சொல்லிட்டேம்மா, என்ன விட்டுருமா. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இதை கேட்டு கேட்டு அழுத்து போச்சுமா. என் காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்குமா. இப்ப என்ன, நான் கோயிலுக்கு போய் அவளை பார்த்துட்டு வரணும், அவ்வளவுதானே? போறேன். யாருமா? என்ன வேணும்? அது அகிலா வீடு. ஆமா, இந்த வீடுதான். என் பொண்ணுதான் அகிலா. நீ யாருமா? அவ ஃப்ரெண்டா? இல்ல பத்திரிக்கையெல்லாம் வச்சிருக்கியமா, அதனால தான் கேட்டேன். என்னம்மா சொல்லு. இல்ல, நான் அவங்கள பத்தி தான் ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன். என்ன? அவங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன ஆக்சிடென்ட்டா? என்னாச்சு? என்னாச்சுமா என் பொண்ணுக்கு? சொல்லுமா. ஐயோ என்னாச்சு? இல்ல, நீங்க பதட்டம்லாம் படாதீங்க. அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. ஆக்சிடென்ட் சொல்றியேமா? எங்க எப்படி ஆச்சுமா? அம்மா பதட்டப்படாதீங்க, ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன காயம்தான். இப்போ அக்கா எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க? சக்தி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கேன். உங்க வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியாம நான் இவ்வளவு நேரம், அதான் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த கல்யாண பத்திரிக்கையில கல்யாண மண்டபத்தோட பேர் போட்டிருந்துச்சு. அங்க போய் விசாரிச்சுதான் இந்த அட்ரஸ் வாங்கிட்டு இங்க வரேன். நீங்க 2 பேரும் உடனே வந்தீங்கன்னா அப்படியே ஆட்டோல போயிடலாம். உடனே வந்துடுறோமா? இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நான் உங்க பொண்டாட்டி, நீங்க என்னோட புருஷன். அதுக்கு இந்த தாலி தான் சாட்சி மாமா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே என் பொண்டாட்டி இளவரசி மட்டும்தான். போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தலவா? தள்ளுங்க பாக்கலாம். அந்த குழந்தைக்கு கூட என் பேத்தி மாதிரியே காலில் தாமரப்பு வடிவத்தில் மச்சம் இருக்குமா? அந்த குழந்தைய என்னைக்கு ஆத்தா என் கண்ணில் காமிக்க போகிறாளோ. என்ன அடையாளம் சொன்னீங்க? வலது காலில் தாமரப்பு வடிவத்தில் மச்சம் இருக்குமா? இப்போதான் ஏன் வந்துட்டு போறாங்க? லேப்டாப் வாங்க பெஸ்ட் சாய்ஸ் நம்ம பூர்விகா தான். லைவ் டெமோவோட அங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.